ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 5D ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் அதுக்கு வந்து பேப்பர் காப்பி ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு பின்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு பீகாக்கோட பாடி வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு நார்மல் பேப்பரில் வந்து ஜஸ்ட் அது மேலே பேப்பரை வந்து அது மேலே வச்சுட்டு அதை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ பெருசுக்கு உங்களுக்கு பாடி வேணுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நான் அதை வரைஞ்சிட்டேன். இப்போ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வந்து ஒரு ஸ்டிக் பென்னோ இல்லைனா சிடி மார்க்கரோ வச்சு அதை வந்து அப்படியே அது மேலே வந்து அவுட்லைன் கொடுங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா பின்பக்கம் வந்து உங்களுக்கு அந்த பென்னில் வரைஞ்சது தெரியணும், அதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி நான் பென்னை வச்சு டார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ டார்க் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் அப்படியே அழகாக தெரியுது. இப்போது ஒரு கிளாத்தில் வந்து நான் கீழே கார்பன் பேப்பர் வச்சு இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒன் சைட் ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு அப்படி தலைகீழாக திருப்பி வச்சு இன்னொரு பாடியை வந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணணும். நீங்கள் 2 பாடியும் ஒரே பக்கமாக வச்சு ட்ரேஸ் பண்ணிடாதீங்க, தலைகீழாக திருப்பி வச்சு தான் ட்ரேஸ் பண்ணணும். ஓகே. ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ 2ம் ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் கொஞ்சம் டார்க்காக உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் லைட்டாக பென்சிலில் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணதே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகே தான், பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ நான் அதை வந்து பென்சிலில் டார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் செயின் வித் ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். அந்த அவுட்லைன் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாத்துலேயும் வந்து ஒரு லைன் செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ஓகே. சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் வித் ஜிக்ஸாக் தான், வேறு எதுவுமே கிடையாது. இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து உள்ளுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு செயின் வித் ஜிக்ஸாக் தான் போடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே ஃபில் பண்ணணும். ஸோ இங்கே வந்து என் நாட் போட்டுட்டேன். இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஹெட் பார்ட்டையும் வந்து நான் சில்க் த்ரெட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பிகாஸ் சில்க் த்ரெட் ஃபில்லிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய கிளாஸஸில் பார்த்துருக்கோம், லோடிங் ஸ்டிச்சஸ் வச்சுலாம். ஸோ அதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக செயின் வித் ஜிக்ஸாக் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பீட் வச்சு கொடுக்குறேன் ஒரு லைன். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சுகர் பீட் வச்சு கொடுக்கலாம், கட் பீட் வச்சு கொடுக்கலாம், ஏன் ஜர்தோசி கூட வச்சு கொடுக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். நான் வந்து கட் பீட் வச்சு கொடுக்குறேன். ஓகே. ஸோ கொடுத்துட்டு நான் ஹெட் பார்ட் ஃபுல்லாக வந்து சில்க் த்ரெட் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அந்த பாடியில் கொஞ்சம் முன்னாடி இருக்க ஸ்பேஸ் வந்து ஸ்டோன் செயின் வச்சு நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் என்னால் எந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து சீக்கிரமாக ஒர்க் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து மெட்டீரியல்ஸை வந்து ஈஸியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுவே வந்து இன்னும் கிராண்டாக காட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். நான் ஸ்டோன் செயின் வச்சுருக்க இடத்துல நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணலாம். இப்போ சம்கி வைக்கிற இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போடலாம், இல்லைனா வந்து ஜர்தோசி மேட் ஃபில்லிங் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணால் பண்ணலாம். ஸோ இது மாதிரி 2யுமே கம்ப்ளீட்டாக நான் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்து பாடி பார்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தோகை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் திலகம் ஷேப்பில் கொஞ்சம் ஒரு 10-12 ஷேப்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுக்கிறேன். வரைஞ்சிட்டு அதை வந்து ஃபில் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் செயின் ஸ்டிச் அவுட்லைனில் போட்டுட்டு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன் வச்சு அதை சுற்றி வந்து ஸ்டோன் செயின் வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க ஸ்பேஸில் ஃபுல்லாக கட் பீட் வச்சு நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்குவோம். ஸோ நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து அப்படி பின்பக்கம் திருப்பி வைக்கணும். இந்த ஃப்ரேமை திருப்பி வச்சுட்டு அந்த செயின் ஸ்டிச் போட்ட இடத்துலலாம் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு காய வைக்கணும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ அதை காஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த பாடி பாடியுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த மயிலோட மூக்கு அண்டு அந்த ஹெட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, மேலே இருக்குது பார்த்திங்களா கொண்ட, அது மட்டும் நான் க்ளூ வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஊசியில் நூல் கோர்த்து இந்த மாதிரி தைக்க ஆரம்பிக்கிறேன். ஓகேயா? கோல்டு கலர் த்ரெட் தான் போடுறேன், வேறு எதுவுமே போடலை. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக பஞ்ச் பண்ணி தைக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா நெருக்கமாக தைச்சிருங்க. ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதுக்காக ஃபஸ்ட்டே வந்து அந்த மூக்கையும் கொண்டையும் வந்து ஒட்டினேன் அப்படின்னா, அது ஒட்டிட்டு நீங்கள் மற்ற இடத்த ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வரும். நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டாமல் ஆரம்பத்திலே தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மூக்குக்கிட்டையும் கொண்டைக்கிட்டையும் வரும்போது உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து மாறி வரும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து பின்பக்கம் அந்த கழுத்து வரைக்கும் வந்து தைச்சிட்டு உள்ளுக்குள்ளே வந்து காட்டன் வைக்கணும். ஸோ நான் கழுத்து வரைக்கும் தைச்சி முடிச்சிட்டேன். த்ரெட் வந்து இன்னும் அப்படி தான் தொங்குது, அதை வந்து நான் கட்லாம் பண்ணல, அப்படி இருக்குது. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்து நான் காட்டன் வச்சு ஸ்டஃபிங்ஸ் வந்து கொடுக்குறேன்.
ஸோ கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா அழகாக அந்த பாடி பார்ட் வந்து அழகாக தெரியும். ஸோ நான் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இதை வந்து தைக்கக்கூடாது. ஓகேங்களா? சில பேர் பண்ணுற தப்பு இதுதான். கீழே பாட்டமில் வந்து தச்சிடுறாங்க. அப்போ தச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஃப்ளாட்டாக வந்து உட்காராது அந்த கிளாத்தில். ஸோ அப்படி வந்து 2 பக்கட்டும் வந்து சாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நான் கிளாத்தில் வச்சு எந்த அளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் வேணுமோ அந்த இடத்துல வந்து பென்சில் வச்சு ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு இப்போது அந்த இடத்த விட்டுட்டு அதை சுற்றி வந்து நான் தோகையை வச்சு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம க்ளூ வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ வந்து வச்சு தான் பார்க்குறேன், எதுவுமே பண்ணல. நல்லா பாருங்கள், நான் இன்னும் தைக்கலை, ஜஸ்ட்டு வச்சு பார்க்குறேன். இப்போ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அந்த பாடி பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அந்த உள் பக்கம் இருக்க தொகையை எடுத்துகிட்டு இந்த கடைசியாக இருக்க தொகையை வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ வச்சு ஒட்டுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே. ஸோ இது எதுக்காக ஒட்டுறேன் அப்படின்னா நீங்கள் ஒட்டாமல் டேரெக்டாக தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நிறைய பிகினர்ஸ்க்கு வந்து அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் நம்ம ஒன்று பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது அது வேறு ஒரு இடத்துல வந்து பிளான் பண்ணி வேறு இடத்துல போய் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டான ஷேப்க்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ளூ வச்சு லைட்டாக ஒட்டிட்டு ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த வெளிப்பக்கம் இருக்க தொகையை மட்டும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அந்த பென்சில் வச்சு மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே வந்து பீகாக்கோட பாடியை வச்சு தைச்சிட்றேன். ஸோ இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா மட்டும்தான் பீகாக்கோட பாடி வந்து 2 சைடும் வந்து ஷேக் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் ரைட் சைடு வந்து ஃபுல்லாக தைக்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க பாருங்கள். ரைட் சைடு வந்து ஃபஸ்ட்டு தைக்கிறேன். ரைட் சைடு ஃபுல்லாக தைச்சி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு வந்து தைக்கணும். ஸோ நல்லா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அந்த பஞ்சு வச்சுட்டு பின்பக்கம் வந்து 2யும் சேர்த்து வந்து தைக்கலை. 2 பக்கமும் சேர்த்து நான் பாடியை தைச்சிட்டேன் அப்படின்னா உங்களால் இப்படி கிளாத்தில் வந்து மட்டமாக வச்சு அதில் கிளாத்தோடு உங்களால் ஒழுங்காக அட்டாச் பண்ண முடியாது. ஓகேங்களா? அது ஒழுங்காகவும் நிற்காது நீங்கள் அந்த மாதிரி அட்டாச் பண்ணிங்கன்னா. ஸோ நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே காட்டன் வச்சதுக்கப்புறம் அதை வந்து தைக்க வேணாம். இப்படி டேரெக்டாக வந்து கிளாத்தில் வச்சு நீங்கள் தைச்சிங்கன்னா போதும். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த பாடி வந்து அசையவே இல்லை, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக தைச்சிட்டு எண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க. முடிச்சுட்டு இப்போது அந்த 2வது லைன் தோகையை வந்து நான் வைக்கிறேன். ஓகே. அதையுமே சேம் க்ளூ வச்சு ஒட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், க்ளூவை வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டம் சைடு மட்டும்தான் போடுறேன், மேலே அந்த எட்ஜில் வந்து போடலை. பிகாஸ் இது வந்து 5D ஒர்க் அப்படிங்கிறனால 5D ஆர் 3D ஒர்க் எதுவாக இருந்தாலுமே அந்த தோகை வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த பாட்டமில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ஒட்டிடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை ஊசி வச்சு கண்டிப்பாக தைக்கணும். நான் வந்து ஊசியில் நூல் கோர்த்துட்டு இதை எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். இந்த தோகை இருக்கு இல்லையா, அதோட பாட்டமில் மட்டும்தான் நான் தைக்கிறேன், மேலே வந்து தைக்கலை. மேலே வந்து இந்த மாதிரி தூக்கி விட்டுருங்க நல்லா. ஓகேங்களா? லைட்டாக அப்படி மடங்கின மாதிரி இருந்துச்சுன்னா தான் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி எல்லா தொகையுமே தைச்சிருங்க, ஒன்று விடாமல். ஓகே. பாட்டமில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 சைடும் வந்து தைக்கணும் கரெக்டாக. ஓகே. இந்த மாதிரி. ஸோ இது மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 5D ஒர்க் ரெடி ஆயிரும். ஸோ இந்த தோகை வந்து நான் 2 லைன் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 லைன் 4 லைன் கூட நீங்கள் வந்து பெருசாக வைக்கணும் அப்படின்னா வைக்கலாம் தாராளமாக. ஸோ உங்களுக்கு இப்போ 5D ஒர்க் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ.